மிக முக்கியமாக ராகுவினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு அதிகம் இருக்கிறது. பாத்தீங்கல்ல, திடீர்னு ஈரான் மீது போர் தொடுத்து அந்த அதிபரையே இன்றைக்கு கொன்று விட்டார்கள். நீங்க காலையில் எழுந்த உடனே நியூஸ் பார்த்த உடனேயே மிகுந்த கவலையாயிடுச்சு. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த உலக நாடுகளை அச்சுறுத்தி தனக்கு இசைவாக இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அதற்கான விளைவுகளை அனுபவிப்பீர்கள் என்று ஒரு மிரட்டல் துணியில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அது இன்றைக்கு ஈரான் என்ற நாட்டின் மீதும் இன்றைக்கு போர் பதட்டம் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த நாட்டையே, அந்த அதிபரையே கொண்டிருக்கிறார்கள். இப்ப காரணம் என்ன என்றால், ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பார்த்தால் அசுர கிரகங்களுக்கு வலிமை அதிகரித்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. பொதுவாகவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கர்ம ஜோதிடத்துல கன்னி, விருச்சிகம், கும்பம் போன்றவற்றில் ராகு கேதுக்கள் வலிமை பெறுவார்கள். அவர்களுடைய அசுரத்தன்மை அதிகரிக்கும். இது பலமுறை நம்ம அடிப்படையிலிருந்து பேசிட்டு இருக்கிறோம். காரணம், இந்த 3 ஸ்தானங்களும் கன்னியும் கும்பமும் சுயநலம் சார்ந்த பாவகங்கள். விருச்சிகம் இந்த சுயநலத்தினால் ஏற்படுகின்ற தீய பதிவுகள் இருக்கின்ற இடம், தீய வினைகள் இருக்கின்ற இடம். அப்ப இந்த 3 இடங்களிலும் ராகு கேதுக்கள் மிக வலிமை பெறுவார்கள். முக்கியமா அசுரர்கள் வலிமை பெறுகின்ற காலம் இது. உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்றைக்கு 5 கிரகங்கள் கும்பத்தில் கூடி கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே வேலூர்ல திடீரென்று காகங்கள் பொத்து விழுந்து இறந்து போனன. மதுரை அருகிலும் திடீரென்று காகங்கள் பொத்தென்று விழுந்து இறந்து போகின. இப்ப கால்நடை ஆய்வாளர்கள் அதையெல்லாம் எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று காகங்கள் எல்லாம் பொத்துன்னு விழுந்து உயிர் இழப்பதற்கு காரணம் என்ன என்றெல்லாம் ஆய்வு செய்து கொண்டு, இது காரணமே கும்பம் தான். கும்பம் என்பது காற்று ராசி. இந்த காற்றில் கிருமிகளை பரப்புகின்ற வேலையை செய்யும். அதே போல ராகு மிதுனத்தில் இருக்கும் போதுதான் கொரோனா என்ற பெருந்தொற்று வந்தது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மிதுனம் என்பது காற்று ராசி. அப்ப அந்த நேரத்துல அது தீவிரமான பாதிப்பை தந்தது. அப்ப இன்றைக்கு இருக்கின்ற, அப்பொழுது 6 கிரகங்கள் தனுசில் சேர்ந்தன. இன்றைக்கு 5 கிரகங்கள் கும்பத்தில் சேர்ந்திருக்கின்றன. அப்ப இந்த நிலை ஏற்படும் போது, அசுர கிரகங்கள் வலிமை பெறுகின்ற போது, இது மாதிரியான உயிருக்கு ஆபத்தான கிருமிகள் வலிமை பெறும். இதான் செய்தி. அப்ப நாம என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசு கூட ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. ஆனா பெரிய சீரியஸா யாரும் எடுத்துக்கல. வீட்டில் இருக்கும்போது கூட முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க சமீபத்தில், 2-3 நாட்களுக்கு முன்னதாக நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். அவ்வளவு சீரியஸா மருத்துவத்துறை அறிவிப்பதற்கான காரணம் என்ன என்றால், இது உண்மைதான். பறவைகளை தாக்குகின்ற கிருமிகள் நாளை மனிதர்களையும் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்துல நாம கவனமா இருக்கணும். அப்ப நம்ம உடலில் ஒளி கிரகத்தினுடைய வலிமை, முக்கியமா சூரிய சந்திரனுடைய வலிமை அதிகமாக இருந்தால் இதிலிருந்து தப்பிச்சிடலாம். சூரிய சந்திரனுடைய வலிமைகள் இல்லை என்றால் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகும். ரொம்ப மோசமா இருக்குன்னா உயிரிழப்புகள் கூட ஏற்படும். அப்படி நிலைதான் இது. போர் பதட்டத்தை அப்படித்தான் எடுத்துக்கணும். போர் பதட்டம் என்பதை விட போர் நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பலம் பெற்றவர்கள் பலவீனமானவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது,
அப்ப இந்த தைரியம் எப்படி வருகிறது என்றால் காற்று ராசி கொடுத்த தைரியம். ஹிரோஷிமா நாகசாகில 1945 நினைக்கிறேன். 45ல ஹிரோஷிமா நாகசாகில அணுகுண்டு போடும்போது அமெரிக்கா இதே போல ஒரு காற்று ராசியில ராகு இருந்த போதுதான் அந்த அணுகுண்டு நிகழ்ந்தது. நீங்க அன்னைக்கு 1945 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டு வீசிய தேதியை எடுத்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில ராகு இருப்பான். மிதுனம் என்பதுதான் அமெரிக்கா. இப்ப இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கைக்கூலியாக, இப்ப இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு போரை துவங்கி இருக்கிறது. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. அப்ப இந்த நிலையெல்லாம் நாம ஜோதிடத்தின் மூலமாக ஆராய முடியும். தனி மனித வாழ்க்கையிலையும் இதை நாம் மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஜோதிடம் என்பது நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய உறவினர்களுக்கு எவ்வித துன்பமும் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு. இப்ப இதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். உடலில் இருக்கின்ற ஒளித்தன்மையை வலிமைப்படுத்தி, இருள் தன்மையை அகற்றி நாம் படிப்படியாக வலிமை பெற வேண்டும். இந்த வலிமையை பெற்றுவிட்டால் ராகு கேதுக்களினால் விளைகின்ற தோஷங்கள், ராகு கேதுக்களினால் விளைகின்ற இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள் இவற்றிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்ப இந்த நிலை என்பதற்கான காரணத்தையும் நாம் ஆராயணும்.